கொரியாவில் வந்து நகை வாங்குறீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா, கொரியாவில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் போகிறோம், சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க, ஏதோ ஸ்டோன் வச்சு நாங்கள் இது வாங்குகிறோம், சர்டிஃபிகேட் தரலைன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, இப்போ நம்ம வந்து ரோடை காசு பண்ணி அங்கே உள்ள பேங்க் போய் அமௌண்ட் எடுத்துகிட்டு நகை கடைக்கு போகிறோம். ஸோ இப்போ எப்படின்னா ரோடை காசு பண்ணுறதுக்குலாம் இங்கே இது இல்லை. ஸோ அதனால் இந்த அண்டர் கிரவுண்டை யூஸ் பண்ணி ரோடை காசு பண்ணலாம். பாய்ஸ், நம்ம எங்கே போகிறோம்னா இப்போது ரிங் வாங்க தான் போயிட்டுருக்கோம். இப்போ வாரம் நடந்துட்டு இருக்கப்போ சீசனில் ரிங் கோல்டோட விலை கம்மியாச்சுல, அதான் அந்த விலை சின்னதாக ஒரு ரிங் ஏதோ வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்க போயிட்டுருக்கேன். ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணுறப்ப தான் ஒரு சம்பவம் ஆச்சு. இந்த ஊரில் வந்துட்டு ரிப்பீட்டடாக ஒரு வார்த்தையை வந்துட்டு என்னோடய விலாகில் வந்து அதிகமாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கு, அப்புறம் இன்சூரன்ஸு, அப்புறம் ரெசிப்ட்டு, இதெல்லாம் வந்து என்னென்னா இவங்க யூஸ் பண்ணுற ரெகுலர் லைஃப்பில் இவங்க யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஊரில். அதனால தான் அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து அடிக்கடி உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த வீடியோலையுமே அவங்க பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு, பார்க்கிங்கு, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னு கேளுங்களேன், இப்போ நான் இருக்க சிட்டியில், நான் இருக்க டவுனில் வந்துட்டு என்னோட கார் இருக்குல்ல, அதோட பார்க்கிங்க்கு நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ எனக்கு வந்து பார்க்கிங் இல்லைன்னு வச்சுங்களேன் வீட்டில், ஐ எம் நாட் ஏபிள் டு பை அ கார். நான் இருக்க டவுனில், சவுத் கொரியாவில் நான் உள்ள டவுனில் இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு புதுசாக இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுங்க. ஒரு 3 நாள் கழிச்சு எனக்கு வீட்டுக்கு வந்து லெட்டர் வந்திருக்கு, கவர்மெண்ட்லேருந்து கிஃப்ட் வந்திருக்கு. என்னடான்னு கேட்டால் இல்லீகல் பார்க்கிங் வயலேஷன் சொல்லிட்டு நம்ம ஊர் காசுக்கு, இந்த ஊர் காசுக்கு 32,000, நம்ம ஊர் காசுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2,000 என்னமோ ரேஞ்சு வருங்க. இந்த ரிங்கை வாங்க போனப்போ ஃபாரினரை வந்து ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. எந்த ஊரில் இருந்தாலுமே சரி, ஃபாரினரை வந்து நீங்கள் ஒரு ஃபாரினரு ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னாலுமே, ஏன் ஏதோ ஒரு நார்த் இந்தியாவுக்கு போகிறீங்கனாலுமே உங்களை வந்து ஏமாத்திடுவாங்க. ஸோ நம்ம தான் வந்துட்டு கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஆர்டர் கொடுத்துட்டு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. ஒரு மாதிரி எனக்கு கன்ஃபியூஷனாகவே இருந்தது. என்னடா நம்ம வேறு ஃபாரினரு, இந்த ஊரில் சும்மாவே ஏமாற்றுவானுங்க, கரெக்டாக கொடுத்துருவானுங்களா, ஸ்டோன்லாம் ஒரிஜினலா, சரி எதுவும் சார் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா இந்த ஸ்டோன்லேயே வந்துட்டு நிறைய ஃப்ராடு வேலைலாம் பண்ணுவாங்க. என்னன்னா இது நம்ம ஊர்லேயும் இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். என்னன்னா இந்த நீங்கள் என்ன கலரில் ஸ்டோன் சொன்னீங்களோ அதே கலரில் வந்து லேபில் ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ண ஸ்டோன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸ்டோனுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், அதை நீங்கள் வாங்கணும். அதை வாங்கினா தான் நீங்கள் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சரிடா என்னடா அது சர்டிஃபிகேட்டு கேட்கலாமா அப்படின்ட்டு போய் இவங்கள்ட்ட கேட்டால் இவங்க உடனே சரி, நானும் உங்களை மாதிரி தானே டிவியில் மட்டும் தான் நான் வந்து கொரியாவை பார்த்துட்டு இருப்பேன். முன்னாடி கொரியாக்காரங்க நல்லவங்க, ட்ராமாவில் அப்படி தான் காட்டுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்களே. ஸோ நான் கொரியாவில் இருக்கேன்னா, கொரியா கடையிலலாம் போய் நான் ரிங் வாங்குறேன். ரிங் வாங்க போகிறப்ப என்னென்ன ஃபேஸ் பண்ணுன்றதை வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது. அது வந்துட்டு சர்டிஃபிகேட்டை நான் தருவானா மாட்டானான்னு டவுட்டு. ஏன்னா நான் செகண்ட் டேவே போயிட்டு கன்ஃபியூஷனில் அந்த சஃபயர் வந்துட்டு எனக்கு ஒரிஜினலாக இல்லை, எனக்கு வந்துட்டு தெரியணும், எனக்கு அந்த சர்டிஃபிகேட் எனக்கு வேணும் அப்படின்றது டிமாண்டு. நம்ம அதை வந்து கேட்டு வாங்கலாம், தரணும். ஆக்சுவலாக உடனே கொரியாக்காரன் ஸோ கால்டு இந்த கேட்ராமா என்ன பண்ணிட்டான் தெரியுமா, நாங்கள் வந்து குறிப்பிட்ட சென்டிமீட்டர் மேலே இருந்தால் தான் நாங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், இல்லைனா நாங்கள் சர்டிஃபிகேட்லாம் தரமாட்டோம் அப்படின்ட்டா. நான் ஒன்று என்னடா அது, ஏண்டா விஷத்தை கொஞ்சமாக கொடுத்தாலும் விஷம் தான்டா ஆய அப்படின்னு சொல்ல தோணுது. இருந்தாலும் இல்லை என்னால் ஒத்துக்க முடியாது, இல்லைனா எனக்கு கேன்சல் பண்ணிடுங்க, ஏன்னா ஆர்டர் வந்து இது பண்ணிடுங்க, ரிட்ரீவ் பண்ணிடுங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு நான் வந்து கேட்டேன். என்ன ஆர்டர் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு நாள்லாம் எவன் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறான். அதனால் நான் கேட்டேன். அவங்க வந்துட்டு இன்னும் இல்லை அப்படின்னா இல்லை நிறுத்துங்க, இது ஒரிஜினல்ன்றதுக்காக இன்னொரு சர்டிஃபிகேட் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும், அதை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன். அதோட கொரியாவில் வந்துட்டு அது எப்படி அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் எப்படி சொல்லணுன்றதை வந்து அந்த வேர்டை வந்து எனக்கு கரெக்டாக சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா கேட்டுங்க. கொரியாவில் வந்து நகை வாங்குறீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா, கொரியாவில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் போகிறோம், சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க, ஏதோ ஸ்டோன் வச்சு நாங்கள் இது வாங்குகிறோம், சர்டிஃபிகேட் தரலைன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, நீங்கள் கேஎக்ஸோ தாங்க, கேஎக்ஸோனா சர்டிஃபிகேட்டு, கேஎக்ஸோ அப்படின்னா சர்டிஃபிகேட்டு, கேஎக்ஸோ தர முடியாதுன்னு தான் சொன்னாங்க எனக்கு.
ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், அவன் இல்லை எனக்கு கேன்சல் பண்ணுங்க சொன்னா உடனே அவன் சொல்லிட்டான் இல்லை கேஎக்ஸ் மாதிரி இன்னொன்று இருக்குது, இன்னொரு சர்டிஃபிகேட் இருக்குது, அது ஒரிஜினல் ப்ரூஃப் பண்ணுற சர்டிஃபிகேட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னான். அது பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யல்சோ. நல்லா கவனிச்சிங்க, நீங்கள் இந்த வார்த்தையை கரெக்டாக அவன்கிட்ட சொல்லணும். கம்யல்சோ இது அப்படி சொன்னீங்கன்னா அவன் வந்து ஷாக் ஆயிடுவான். என்னடா அது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கான் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆனாவே நீங்கள் உஷாராயிடலாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், அதனால் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு அந்த கம்யல்சோ கொடுக்கணும், அதையும் நான் வீடியோவாக இருக்கிறேன், கொடுக்குறானா இல்லையான்னு வீடியோவாக இருக்கிறேன். அப்புறம் அந்த பார்க்கிங்கில் ஒரு எங்கேருந்தோ ஸ்ட்ரீட்டில் உள்ள கேமராலேருந்து எடுத்திருக்காங்க. எவ்வளோ ஜூம் பண்ணி எடுத்துருக்காங்கன்னா நான் நினச்சேன் சரி எவனும் இங்கெல்லாம் வரமாட்டாங்க, பார்க்கிங்லாம் பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்கிங் போட்டேன். ஆனால் எங்கேயோ உள்ள கேமராலேருந்து ஜூம் பண்ணி கரெக்டாக கார் நம்பரை வர மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த லெட்டரையும் நான் வந்து பின்னாடி விளாகில் வந்து உங்களுக்கு அந்த லெட்டரையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அந்த பார்க்கிங் எவ்வளோ முக்கியமான பிரச்சனைன்றதை வந்துட்டு இந்த ஊரில் அந்த காட்டுறதுக்காக அந்த கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த கிஃப்ட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். அது ஒரு கிஃப்டா, இன்னொரு கிஃப்ட் வேறு வாங்கிட்டேன். பார்க்கிங்கில் நிறைய காசு பிடிப்பாங்க இந்த ஊரில். ஒரு 2 வீலரே பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா கூட இந்த டெலிவரி பண்ணுறாங்களா அவங்க தான் பார்க்க முடியும். மேக்ஸிமம் கார் தான், 4 வீலர் தாங்க. இப்போ நம்ம வந்து ரோடை கிராஸ் பண்ணி அங்கே உள்ள பேங்க் போய் அமௌண்ட் எடுத்துகிட்டு நாகரைக்கு போகிறோம். ஸோ இப்போ எப்படின்னா ரோடை கிராஸ் பண்ணுறதுக்குலாம் இங்கே இது இல்லை. ஸோ அதனால் இந்த அண்டர் கிரவுண்டை யூஸ் பண்ணி ரோடை கிராஸ் பண்ணலாம். இப்போது ஆப்போசிட்டில் அங்கே நின்னோமா, அங்கேருந்து நம்ம இங்கே வந்துட்டோம். ரோடை கிராஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அண்டர் கிரவுண்ட் மூலயமா ஏடிஎம்மில் போய் லிக்விட் கேஷ் எடுத்து தான் போகணும். 어서 오십시오. 최근 자동화기기에 카드 복제기를 부착하여 캐시 오케이. 오늘 이어폰 곳의 공고 안내 음성에 따라서 거래를 하십시오. 이어폰 கேஷ் எடுத்தாச்சு. அன்றைக்கி அவன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அதுதான் மெயின். கடைக்கு வந்துட்டோம். என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, அதனால் நான் ட்ரை பண்ணுறேன், பாருங்கள். 안녕하세요.